ம் உன் வீடும் இடமும் சேர்த்து என்ன ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குமா? சரி, அதுல 25%. நான் ஒரு 25 லட்சம் தரேன். உன் வீட்டை என் பேருக்கு எழுதி கொடு. என்ன டீல் ஓகேவா? என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? ஏய் சும்மா பேசிட்டு இருக்காத. டீல் உனக்கு ஓகேவா இல்லையா அதை மட்டும் பேசு. அதானே மாப்பிள்ள சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. தம்பி பரந்தாமன், ஒத்து போங்க பரந்தாமன். ஏய் ஒன்னெல்லாம் என்ன பண்ணுவ? என்ன பரந்தாமன், வலிக்குதா? எங்களுக்கு இப்படிதானே இருந்திருக்கோம். நாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி ஆசை ஆசையா வீடு கட்ட நினைச்சா அதுக்கு இடைஞ்சல் மேல இடைஞ்சல் கொடுப்ப. நாங்க தவிக்கும் போது அத பார்த்து நீ ரசிப்ப. இதே உனக்கு வந்தா இடிக்குதா? சரி பரந்தாமன், நீ எங்க இடத்த வச்சுக்கோ, நான் உன் இடத்த வச்சுக்கிறேன். என்ன இந்த டீலாவது ஓகேயா? ஏப்பா பரந்தாமா, ஒண்ணு அதுக்கு வா, இல்ல இதுக்காவது ஒத்துக்கப்பா. ஏய் ராசாத்தே. ஏய் அடங்கு. இப்ப எதுக்கு கத்துற? எந்த பிரயோஜனமும் கிடையாது. விடுங்க மாமா, பாவம் அவரு. சரி பரந்தாமன், நீ ஏன் என்ன பண்ணான்னு சொல்லு. ராசாத்தே, என்ன மடக்கி தோக்கடிச்சிட்டல்ல. சரி, நான் உன் இடத்தோட டாக்குமெண்ட்டை கொடுத்துறேன். அதே மாதிரி நீ என் இடத்துல குறுக்க வராத. இது நல்ல பிள்ளைக்கு அடையாளம். அது அப்படிலாம் இல்ல மாப்ள. எக்ஸ் சேர்மன் பரந்தாமனுடைய குடிமி இப்ப நம்ம கையில இருக்கு. அதான் ஐயா பம்புறாப்ல இல்ல. இனியாவது என்கிட்ட சீண்டாம ஒதுங்கி உன் வழிய பாத்துக்கிட்டு போ. அது மட்டும் இல்ல, அந்த கண்மணி பேச்ச கேட்டு இருக்கிற மரியாதையும் இல்லாம அழிஞ்சு போயிடாத. அவ தானும் முன்னேற மாட்டா, அடுத்தவங்களையும் முன்னேற விட மாட்டா. கலக்கிட்ட ராசாத்தி, உன் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? ஏய் என்ன லுக்கு? கிளம்பு கிளம்பு. ஏய் அதான் உன் ஃபியூஸ் என் தங்கச்சி புடிக்கிட்டால, அப்புறம் என்ன இன்னும் நின்னு முறுக்கிக்கிட்டு இருக்க? ஏறி போய் வண்டி எடுத்துக்கிட்டு அசிங்கப்படுறதுன்னு வண்டி போட்டு வந்திருக்காங்க. நீ கலக்கிட்டடாமா. அப்புறம் என்ன தங்கச்சி, வேற என்ன? அடுத்த நேரம் பேங்குக்கு தானே போகணும். ஆமாண்ண, உடனே போய் மேனேஜர் கிட்ட விஷயத்த சொல்லி லோனுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் என்ன? சரி வாங்க போவோம். அண்ணே, எவ்வளவு நேரம் தான் இப்படியே நடந்துகிட்டு இருப்பீங்க? ஏய் என்ன நக்கலா? நானே பயங்கர கோபத்துல இருக்கேன். உட்டெல்லாம் பண்ணெல்லாம் உடஞ்சி தெரிச்சிரும், ஜாக்கிரதை. அண்ணே கோபப்படாதீங்கண்ணே. பின்னென்னடா, அந்த ராசாத்திய மண்டைக்குள்ள உட்காந்து குடஞ்சுக்கிட்டே இருக்கா. அவளை எப்படி ஒளிச்சு கட்டலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தா, நீ என்னடா வெறுப்பேத்திரியா? என்ன பரந்தாமன், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல. வா கண்மணி. என்ன விஷயம் முதல்ல அத சொல்லுங்க. வேற என்ன, எல்லாம் அந்த ராசாத்தி பண்ற வேலைதான் கண்மணி. அவ என்ன பண்ணா? அதான் அவளை நாம ஒன்னும் பண்ண விடாம அடுக்கி ஒடுக்கி வச்சிருக்கோம்ல. அப்புறம் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? நாம அடிச்ச பால நமக்கே திருப்பி அடிச்சுட்டா. ஏங்க புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னத்தாங்க சொல்றது? நான் அவ ப்ராப்பர்ட்டிக்கு போலியா டாக்குமெண்ட் ரெடி பண்ணல, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இனியனும் ராசாத்தியும் சேர்ந்தே டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. என்ன பரந்தாமன் இது? ஆமா கண்மணி, என்கிட்டயே அவங்க வேலையை காட்டிட்டாங்க. அது மட்டுமா, 25 லட்சம் கொடுத்துறேன், இந்த இடத்த விட்டு ஓடிருன்னு என்கிட்டயே நான் சொன்ன வரிய வரி மாறாம சொல்றாங்க.
என்ன கண்மணி இப்படி பண்ணிருக்காரா சாத்தி? நாம தான் ஃப்ராடுன்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு மேல வேலை பார்த்திருக்கா. எங்க போனாலும் வந்து குறுக்க நிக்கிறா. நாம ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா அவ நம்மளை விட பல மடங்கு யோசிச்சு திருப்பி அடிக்கிறான். ஆமா கண்மணி, நாம என்னதான் யோசிச்சு புதுசு புதுசா குடைச்சல் கொடுத்தா கூட அவ அடிச்சு நமக்கே துவம்சம் பண்ணிடுறா. விடுங்க பரந்தாமன், அவ கொட்டத்தை அடக்கதான் நான் மகளிர் அணி தலைவியா கட்சிக்குள்ளேயே வந்திருக்கேன். இனிதான் இந்த கண்மணியோட சுயரூபத்தை பார்க்க போறோம். இதுங்க ரெண்டுத்துக்கும் பில்டப்பா பிளான் போடதான் தெரியுது. ஆனா கடைசியில ஜெயிக்க போறது என்னமோ ராசாத்தி தான். ஆனாலும் ஓவர் நினைப்புல தெரியுதுங்க ரெண்டும். பரந்தாமன், உங்களை மிரட்டி இதுல வேணா அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா அந்த வீட்டை கட்டி முடிக்க அவளை விடவே கூடாது. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்கணும். அதுல அவன் அந்த சேர்மன் பதவியையும் விடணும். வீட்டை கட்டுற பிளானையும் டிராப் பண்ணணும். கூடிய சீக்கிரமே பண்ண வைக்கிறேன். गणपतिं नमामहे कविं कवीनामुपमस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत्याय क्षीरसादनम् ॐ श्री महागणाधिपतये नमः ॐ प्रकृध्ये महां विद्यायै नमः ॐ राजाधिराजाय प्रसख्यदाहिने नमो वयं वैष्णवनाय गुरुमहे समेका भां कामकामो यमक्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात् राजाधिराजाय प्रसख्यदाहिने नमो वयं वै श्रवणाय गुरुमहे समेका भां कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु எல்லாருக்கும் ஆர்த்தி காட்டும். முதல்ல அவங்க இந்தாங்க. போங்கண்ணா. ஆமா, நான் போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்தேன். போயிட்டு வாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் தூள் தூளாக்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் தான். ராசாத்தி மாதிரி நல்லவங்களை ஆண்டவன் சோதிச்சாலும் கடைசியில காப்பாத்திடுவார். பாருமா, அங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆமா கண்மணி, இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு வயிறு அப்படி பத்திக்கிட்டு வருது. விடுமா, வீட்டை அளந்து கட்ட ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை இல்லாம ஆயிடுமா என்ன? நான் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் புது புது பிரச்சனையா கிளப்பி வீட்டை கட்ட விடாம ஓட ஓட விரட்டுறேன் பாரு. ஆமா கண்மணி, இவள நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. கடவுளே, கண்டவங்க கண்ணு படாம எல்லாம் நல்லபடியா முடியணும்பா கடவுளே. ஐயோ கண்மணி, என்னாச்சு? ஐயோ, தேங்காய் துண்டு வந்து மேல பட்டுருச்சுமா. அச்சச்சோ. யோ, பார்த்து உடைக்க மாட்டியா? யோ, அறிவில்ல. யோ, தேங்காவை தரையில உடைக்காம என் தலையில தான் உடைப்பியா? அதானே, உன் கண்ணென்ன அவிஞ்சா போச்சு, ஆள் மேல படுற மாதிரி உடைக்கிற. அம்மா, நான் வேணும்னு செய்யலமா, தெரியாம உங்க மேல பட்டுருச்சு. தெரியாம பட்டுருச்சா? உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க நிக்கிறது வாழ வைக்கும் வானவில் கட்சியோட மகளிர் அணி தலைவின்னு. ஏமா, நான் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னமோ கட்சி தலைவி தொண்டர்னு அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு தெரியற. என்ன சொன்ன? அவர் வயசு என்ன, அவரை போய் அடிக்க கை வாங்குற? ரசதி, யார்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க? என் பொண்ணு ஒன்னும் சும்மா அடிக்க போகல, அவன் என் பொண்ணு மண்டைய உடைக்க பார்த்தான், அதான். எல்லாமே நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. அதாமா நானும் சொன்னேன். அதுக்கு அவங்க என்னமோ தலைவி அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி அடிக்கலான்னு கேக்குறாங்கம்மா. ஏன் கண்மணி, இதுக்கெல்லாம் உன் கட்சி பேரை யூஸ் பண்ணுவேன்? பா. ஹே, என்ன ஜெயிச்சுட்டோங்கிற திமிரா? இப்பதானே அஸ்திவாரம் போட்டிருக்க, இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாண்டி.
எப்படி இந்த வீட்டை கட்டி முடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன் கனவு எல்லாம் வெறும் கனவு தாண்டி. ஒரு நாளும் அதை நிஜமாக்க நான் விட மாட்டேன். ஏமா என்ன பொண்ணுமா நீ? இப்பதான் முத வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ள எப்படி அவசகுணமா பேசுற? மா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? இந்த பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பாக்குற? போதும், நிறுத்து. என் பொண்ணு எப்பவும் சரியா தான் பேசுவா. விடுங்க சார், அவங்க 2 பேரும் அப்படிதான். உதாரண பாத்தீங்க, எங்க கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் இது. ஏய் இனியா, என்ன எங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்ற? அப்புறம் வேற எப்படி சொல்றது? அத வேற என் வாயால சொல்லணுமா? அடச்சி, சும்மா இருமா. அவன் நம்மள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான், நீ விளக்கம் கேக்குறியா? ஹே இனியா, உன் ஆட்டத்துக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுற. சரிங்க, கட்டுங்க கட்டுங்க. நாங்க அதுக்குள்ள வீடை கட்டி முடிச்சிடறோம். சரிங்க. அதையும் பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க? மா, வா போலாம். சரி வாங்க, நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க போலாம் மேடம், வாங்க. உன்ன மாதிரி ஆளால கூட வச்சிருந்தா இப்படிதான் போற வரவெல்லாம் கண்டதை பேசிட்டு போவான். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வா. சீ. எப்ப பார்த்தாலும் கண்மணி இப்படி வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காளே மாமா. ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது அபசகனமா பேசுறா. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதெல்லாம் விடு. அவங்க என்னதான் பண்ணாலுமே இங்க பாரு, நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. எல்லாரும் கொஞ்சம் மேல பாருங்க. உங்களை எதுக்காக மேல பார்க்க சொன்னேன் தெரியுமா? மேல கருட வட்டம் போடுது இல்லையா? பொதுவாவே ஒரு கோயில் கட்டினாலோ அல்லது கும்பாபிஷேகம் நடத்தினாலோ அந்த மாதிரி நேரத்துல கருட மேல சுத்துச்சுன்னா ரொம்ப நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. நீங்க முத வீட கட்டுறீங்க, இந்த மாதிரி நேரத்துல கருட சுத்துச்சுன்னா ரொம்ப அமோகமா நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். நல்லபடியா இந்த வீட கட்டி முடிப்பீங்க. இனி ஆண்டவன் உங்க பக்கம் துணை இருப்பாரு. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன இன்னும் கண்மணியை காணோம்? இதுக்கு தான் ஆளை பார்த்து பதவியை கொடுக்கணுங்கிறது. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. தங்க தரகை கண்மணி வாழ்க. தங்க தலைவி கண்மணி வாழ்க. 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 வாழ்க வாழ்க. தங்க தரகை கண்மணி வாழ்க. வாழ்க 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 கட்சியின் விடியலே வாழ்க. என்ன கண்மணி பொறுப்பு இல்லாம இப்படி லேட்டா வருது? பேங்க்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, டைம் வேற ஆச்சு. ஐயோ, என்ன ஆளு நீங்க போங்க. இப்ப கண்மணி யாருங்கிறதையே நீங்க மறந்துட்டீங்க. இப்ப கண்மணி வாவா கட்சி மகளிர் அணியோட தலைவியாக்கும். வர வழியில 2-3 பஞ்சாயத்து, அதான் பைசல் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு.
என்ன பரந்தாமன் இப்படி பாக்குறீங்க? இவ்ளோ நாளா அரசியல்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாததா என்ன? ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த அலப்பற. சரி சரி கண்மணி, சீக்கிரம் வா, மணியாச்சு, ஆரம்பிப்போம். பண்ணிடலாமா? சரி வா. போங்க. வணக்கம் மேடம். வாங்க. வாழ்த்துக்கள் கண்மணி. ஏத்துக்கிட்ட இந்த பொறுப்பை சீரும் சிறப்புமா நீ செய்யணும். அதுதான் கண்மணி நீ எனக்கு செய்யற நன்றி கடன். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல கண்மணி, நாம எல்லாரும் சேர்ந்துதான் உழைச்சி இந்த கட்சியை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும். அத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பரந்தாமன் ஐயா சொன்ன மாதிரி கட்சி வளர நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடுபடணும். அப்புறம் நான் இந்த போஸ்டிங்க்கு வந்ததே நம்ம தலைவருக்கு இடைஞ்சல் மேல இடைஞ்சல் கொடுத்த அந்த ராசாத்திய சேர்மன் பதவியில இருந்து ஓட ஓட விரட்டுறதுக்கு தான். அந்த ராசாத்திய தூக்கறதுக்கு தான் நான் இந்த பதவியில உட்கார்ந்திருக்கேன். அப்புறம் என்ன, நம்ம கட்சி ஆளுங்க வேண்டியவங்க எல்லாருக்கும் இந்த ரோட் கான்ட்ராக்ட், டெண்டரு, என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணி கொடுப்பேன். ஆனா இப்போ நம்ம கட்சியில இருக்கிற தொண்டர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. அத கூடிய சீக்கிரமே அதிகப்படுத்தணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துமையா பாடுபட்டு நம்ம கட்சியில இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும். எல்லாரும் சேர்த்துடலாம் மேடம். ரொம்ப நன்றி. என்னைக்கும் உங்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிப்பா உங்க தலைவி. இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ மேடம். இரு இரு இரு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். என்னடி இது, வெறும் மாலையும் துண்டையும் போட்டு ஏமாத்திருவனுங்க போல. ஒரு பயலும் கட்சிக்கு நிதி கொண்டு வரல. இருமா, அவசரப்படாத. இங்க பாருங்க, இந்த மாதிரி மாலை மரியாதை எல்லாம் பண்றதை விட்டுட்டு நம்ம கட்சியோட வளர்ச்சிக்கு நிதி சேகரிச்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு பந்தா பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அடேங்கப்பா, நல்ல நடிப்புடா சாமி. இவ போற போக்க பார்த்தா நம்மளையே தூக்கி சாப்பிடுவா போல இருக்கு. ஏன் இத நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி பூ மாலை துணின்னு எனக்கு செய்யாம காசா பணம் மாலையா எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா கட்சிக்கும் உதவும் இல்ல. அதான். கட்சிக்கா இல்ல உனக்கா? எப்படியும் உன்கிட்ட வர பணத்தை நீ சுருட்ட போற, அதுக்கு தானே இவ்வளவு பேச்சு. ஐயோ, என்ன வயசுல பெரியவங்க
நீங்க போய் ஏன் கால்ல விழலாமா? பரவாயில்லம்மா, நான் வயசுல தான் பெரியவன், ஆனா அறிவுலயும் அனுபவத்திலயும் நீங்க தான் பெரியவங்க. உங்க கால்ல விழுறதுல தப்பே இல்லை. இருக்கட்டும்ண்ணா, பரவாயில்ல. இங்க பாருங்க தொண்டர்களே, கால்ல விழறேன்னு காலை யாரும் வாரி விடாம பாக்கணும். சரி தொண்டர்களே, இப்போ உடனே ராசாத்திய பதவியை விட்டு இறக்க முடியலனாலும் நாம யாரு, நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அவளுக்கு காட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா